நீங்க பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற லேட்டஸ்ட் டிசைன் Dress இல்ல ஹேண்ட்பேக்ஸ் ஒருவேளை விக்காம போயிட்டா அந்த பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஸ்கவுண்ட் சேல் போடுவாங்கன்னா இல்லவே இல்ல. நீங்க ஆசை ஆசையா பாக்குற அந்த ஆடைகளை அவங்க பிராண்ட் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அப்படியே கொளுத்தி சாம்பலாக்குவாங்க. இது ஏதோ ஒரு சின்ன விஷயம்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, வருஷம் வருஷம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புதிய ஆடைகளை எரிக்கிறாங்க. இன்னைக்கு சஜிசான் ஃபேக்ட்ஸ்ல லக்ஸரிஸ் ஃபேஷன் உலகத்தோட இந்த கொடூரமான முகமுடிய கிழிக்க போறோம். சரி, ஏன் எரிக்கணும்? ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் கார்ப்பரேட் புத்தி வேலை செய்யுது. அந்த ஆடைங்களை ஏழைங்களுக்கு கொடுத்தாலோ அல்லது குறைஞ்ச விலைக்கு விற்றாலோ அந்த பிராண்டோட ராயல் அந்தஸ்து போயிடுமா? அந்த கௌரவத்தை தக்க வைக்கதான் இந்த பொருட்கள் அளிக்கப்படுது. இது வெறும் குற்றச்சாட்டு இல்ல, ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. பர்பரி 2018 சுமார் $37 மில்லியன் மதிப்புள்ள விற்கப்படாத ஆடைகளை எரிச்சதா இந்த புகழ்பெற்ற நிறுவனமே ஒத்துக்கிச்சு. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒரு பொருட்களை விற்காம அழிச்சிட்டா அந்த நிறுவனம் செலுத்தின இறக்குமதி வரிய அரசாங்கத்திடமிருந்து திரும்ப பெற முடியும். ஏழைங்களுக்கு கொடுக்கறதை விட எரிப்பது அவங்களுக்கு லாபம். ஒரு சாதாரண டிஷர்ட் தயாரிக்க 2700 லிட்டர் தண்ணி தேவை. அப்படிப்பட்ட பல லட்சம் துணிகளை எரிக்கும் போது வெளியாகும் நச்சு வாயுக்கள் ஓசோன் படலத்தை ரொம்பவே பாதிக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு மேடையில பேசுற பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் திரைக்கு பின்னால செய்யற மிகப்பெரிய துரோகம் இது. ட்ரெஸ் மட்டும் இல்ல, ஜுவல்லரி மற்றும் வாட்ச் நிறுவனங்களும் இதே பாணியை தான் பின்பற்றாங்க. 2016 இருந்து 2018 வரைக்கும் சுமார் $500 பில்லியன் மதிப்புள்ள வாட்ச்களை அழிச்சிருக்காங்க. அடுத்த முறை லக்ஸரி பிராண்ட் கடையை பார்க்கும்போது அங்க ஜொலிக்கும் விளக்குகளுக்கு பின்னாடி எரிக்கப்படுற கோடிக்கணக்கான ஏழைகளோட உழைப்பையும் இயற்கையின் வளமும் மறைஞ்சிருக்குன்றத நினைவுல வச்சுக்கோங்க.